Praise the Lord. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் தேவனை காட்டிலும் எதன் மேலாகிலும் அதிக அன்பு வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது விக்கிரகமாக தோன்றுகிறது. விக்கிரக ஆராதனைக்கு நாம் உடன்படாமல் தேவனை மாத்திரம் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கும் பொழுது, அவருடைய அன்பிலே மாத்திரம் நாம் திகைத்திருக்கும் பொழுது, அவர் நம்மை ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காருண்யத்தினாலே அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, ஒருவேளை சோசியல் மீடியாக்களுக்கு இல்ல என்னை எந்த காரியம் அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அந்த காரியத்திற்கு பின்பாக நான் ஓடி போகாமல், உம்மை தவிர வேறு ஒன்றும் என் வாழ்க்கையிலே என்னை கவர்ந்து இழுக்காதபடிக்கு என்னை உம்முடைய அன்பின் கரத்துல விற்று கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வாதத்தை நடத்தும் என்று சொல்லி இந்த நாளை அவரிடத்துல விற்று கொடுப்போம். பெருத்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Praise the Lord. என்னை இழுத்துக் கொள்ளும், உம் பின்னே ஓடி வருவோ, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவோ, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் ஒரு காரியமும் உம்மை விட்டு தூரப்படுத்தாமல், உம்மை தவிர வேறு ஒன்றுக்கும் நாங்கள் அடிமையாகாமல், உமக்கு பின்பாக மாத்திரம் நாங்கள் ஓடி வந்து உம்முடைய அன்பிலே களி கூர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.